ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ட்டிங் ஓகேவா. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 4ல் சர்ச்சிங் பார்த்தோம், அப்புறம் சார்ட்டிங் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ சார்ட்டிங் அப்படிங்கிறது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுக்குற இன்புட்டை அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர், அதுக்கான எய்ம் பாருங்கள், டு ரைட் அன் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டு சார்ட் அ கிவன் அரே இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எய்ம் ஆஃப் ascending order. Apparatus required 8086 microprocessor and power supply. And now we are going to see the algorithm. So algorithm for sorting in ascending order: load the array count in two registers C1 and C2, get the first two number and compare the number and exchange if necessary. Okay, அதாவது ரெண்டு ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறாங்க, அந்த ரெண்டு ரெஜிஸ்டரில் ரெண்டு ரெஜிஸ்டர் எடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கவுண்ட் வேல்யூ லோட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து இன்புட்டுக்கு ஓகேவா. ஸோ அப்படின்னா இன்புட் கொடுக்குற அந்த இன்புட் கொடுத்துருக்க அந்த ரெஜிஸ்டர்லேருந்து ரெண்டு டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இஃப் நெசசரி. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு தேவைன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிசைனிங் ஆர்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ டிக்ரிமெண்ட் C2. ஸோ C2 அப்படிங்கிற இந்த ரெஜிஸ்டரில் தான் இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இதுலேருந்து ஒவ்வொரு இன்புட்டை வெளியில் எடுக்க என்ன ஆகிட்டே இருக்கும், C2 டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ கெட் த தேர்ட் நம்பர் ஃப்ரம் த அரே. ஓகே, அப்புறம் வந்து C2லேருந்து தேர்ட் நம்பர் எடுக்கணும், அதுக்கப்புறமா C2லேருந்து ஃபோர்த் நம்பர் எடுக்கணும். நம்ம எத்தனை டேட்டா கொடுக்குறோமோ அத்தனை டேட்டாவையும் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ C2 வந்து 0 ஆகிற தண்டியும் அந்த ப்ராசஸ் என்னவாயிட்டே இருக்கணும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் CL, ரிப்பீட் த ப்ராசஸ் அண்டில் CL இஸ் 0. ஸோ CLல தான் நம்ம கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ கவுண்ட் வேல்யூ வந்து 0 ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும் ஓகேவா. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தோம், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So this is the program of ascending order, starting address 1000. So now we are going to see the mnemonics. So mnemonics பாருங்க, move si, 8500. ஸோ 8500 அப்படிங்கிற இந்த அட்ரஸ் உள்ளக்க நம்ம கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கவுண்ட் வேல்யூ எங்கே போகும் அப்படின்னா எஸ்ஐக்கு மூவ் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ எஸ்ஐயில் மூவ் மூவ் CL, SI. ஸோ எஸ்ஐயில் இருக்கிற கவுண்ட் வேல்யூ இப்போ CLக்கு போகும். இப்போ டிக்ரிமெண்ட் CL என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்க என்ன நடக்கும் அப்படின்னா CLோட கவுண்ட் வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி நடக்கு அப்படிங்கிறத நான் ஒரு இது காமிக்கேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி லூப் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூவ் SI, 8500. ஸோ 8500 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் மறுபடியும் கவுண்ட் வேல்யூ கொடுக்கும். ஸோ கவுண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருப்போம் 4 அப்படின்னு சொல்லி கவுண்ட் வேல்யூ கொடுத்துருப்போம். 8500ல் கவுண்ட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 8501லேருந்து என்ன கொடுக்க ஆரம்பிக்கணும், இன்புட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா அது அந்த கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே எஸ்ஐக்கு மூவ் ஆகும், எஸ்ஐலேருந்து CH அப்படிங்கிற இந்த ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும் ஓகேவா. இப்போது டிக்ரிமெண்ட் CH, இப்போ CH அப்படிங்கிற இந்த ரிஜிஸ்டரில் தான் 4 டேட்டா இருக்கும் ஓகேவா. ஸோ 4 டேட்டாஸ் வந்து இந்த டிக்ரிமெண்ட் 4 டேட்டா தான் 4 டேட்டா இந்த CHல தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டாவாக வெளியில் எடுக்க என்னவாகும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் CH. இப்போது ஃபஸ்ட் நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 1 3 2 கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா 5. ஸோ 5 நான் வெளியே எடுக்கும்போது CH வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். நான் எடுக்கிற அந்த 5 அப்படிங்கிற டேட்டா எங்கே போகும் அப்படின்னா எஸ்ஐக்கு போகும். ஸோ எஸ்ஐ என்னவாகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் எஸ்ஐலேருந்து எஸ்ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். திரும்ப லூப் 2 பாருங்கள், எஸ்ஐயில் இருக்கிற டேட்டா ALக்கு போகும். ஸோ அடுத்த டேட்டா எடுக்காங்க. ஸோ அடுத்த டேட்டா 1, அந்த 1ஐ வந்து வெளியில் எடுக்காங்க. ஸோ வெளியில் எடுக்கும்போது அது எங்கே போகுது அப்படின்னா எஸ்ஐக்கு போகுது. ஸோ இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. இப்போது கம்பேர் AL, SI ஓகேவா. இப்போ எஸ்ஐயில் வந்து கரண்ட் டேட்டா இருக்கும், ALல நம்ம ப்ரீவியஸாக எடுத்த ஃபஸ்ட் டேட்டா இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டேட்டா என்னது 5, எஸ்ஐயில் இருக்கிற டேட்டா என்னது 1 ஓகேவா. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல கேரி கிரியேட் ஆகுது. ஸோ கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா லூப் 3க்கு போயிடும். ஸோ லூப் 3ல் வந்து சம் நிமோனிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது லூப் 3ல் கொடுத்துருக்கிற அந்த நிமோனிக்ஸ் வந்து என்னவாக ஆரம்பிக்கும்னா ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. ஸோ இப்போ கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. இப்போது இதில் பாருங்கள், 1 ALல வந்து 5 இருக்கும், SIல வந்து 1 இருக்குது அப்படி தானே. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 1 தான் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட். அப்படின்னா இந்த 1 வந்து என்னவாகும்னா ALக்கு போகும், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ அடுத்தாப்பில் பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் AL, SI -1. இந்த லைன் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர டேட்டா ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் SI -1னா நம்ம வந்து
கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூவை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க எஸ்ஐ -1ல். அப்புறமா கரண்ட்டாக வர வேல்யூவை எஸ்ஐயில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. திரும்ப அடுத்த வேல்யூவை எஸ்ஐ -1ல் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கம்பேர் பண்ண ஒவ்வொரு டேட்டாவாக வரும், அப்படி தானே? ஸோ ஒவ்வொரு டேட்டாவாக வரும்போது ப்ரீவியஸ் டேட்டாவை எஸ்ஐ -1லையும் கரண்ட் டேட்டாவை எஸ்ஐலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? ஸோ டேட்டாவை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து அல்காரிதமில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இஃப் நெசசரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இஃப் நெசசரி தேவைனா மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இல்லை அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போது இங்கே ஜம்ப் கேரி ஜென்ரேட் ஆனோன்னா லூப் 3ல் இருக்கிற நிமோனிக்ஸ் வந்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னா ஜம்ப் கேரி வந்து ஜென்ரேட் ஆன உடனே எப்படி ஜம்ப் கேரி ஜென்ரேட் ஆகுது, 1ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது 1 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 1 வந்து ஸ்டோர் ஆயிரும், 5ஐ எடுத்துக்குவாங்க. ஸோ 5 கூட என்ன பண்ணணும், இன்னொரு நம்பரை கம்பேர் பண்ணணும். அப்போனா இன்னொரு நம்பரை கம்பேர் பண்ணணும்னா எங்கேருந்து டேட்டாவை எடுக்கணும், சிஹெச்லேருந்து தான் டேட்டாவை இருக்கும். அப்படின்னா சிஹெச் என்னவாகும், டிக்ரிமெண்ட் ஆகும். சிஹெச்சில் வந்து டேட்டா எதுவுமே இல்லைன்னா 0. ஓகே, ஜம்ப் 0, ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அதே இது சிஹெச்சில் டேட்டா இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு 0, லூப் 2ஓட ப்ராசஸ் என்னவாகும்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ லூப் 2ஓட ப்ராசஸ் என்னது, அதே மாதிரி எடுத்த டேட்டா வந்து எஸ்ஐக்கு மூவ் ஆகும், எஸ்ஐலேருந்து ஏஎலுக்கு மூவ் ஆகும். அகெயின் இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. ஸோ அதே மாதிரி 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணும், அதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அதே இது டிக்ரிமெண்ட் சிஎல் அப்படிங்கிறது என்னென்னா, சிஎல்ல நான் கவுண்ட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அப்படின்னா கவுண்ட் வேல்யூ ஒவ்வொன்றா என்னவாகிட்டே இருக்கணும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா நாட் 0வாக இருந்துச்சு, கவுண்ட் வேல்யூ 0 ஆகிட்டு அப்படின்னா ஹால்ட். அதே இது சிஎல் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா லூப் 1 வந்து என்னவாகும் அப்படின்னா மறுபடியும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அவுட்புட் நமக்கு கிடைக்கி அப்படிங்கிறது ஒரு சின்ன இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கேன். ஸோ இதில் பாருங்கள், சிஎல் அப்படிங்கிறது என்னது, கவுண்ட் வேல்யூ. சிஎல் வந்து என்னது 4 3 2 1 அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். சிஹெச் அப்படிங்கிறது இன்புட், இதில் தான் இன்புட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நான் ஃபஸ்ட்டு கவுண்ட் வேல்யூ, கவுண்ட் வேல்யூவில் என்னவாகுது அப்படின்னா கம்பேர் பண்ண ஆரம்பிக்காங்க. என்ன இன்புட் கொடுத்துருக்கேன், 5 1 3 5 1 3 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 5ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது 1 வந்து ஸ்மாலஸ்ட், அப்படின்னா 1 வந்து என்ன வந்துடும் அப்படின்னா மேலே வந்துடும். இப்போ 5 இருக்கும், 5ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 3 ஸ்மாலஸ்ட், அப்படின்னா 3 அடுத்தாப்புல இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா 5ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுவாங்க, 2 ஸ்மாலஸ்ட். ஸோ 2 வந்து 3க்கு அடுத்தாப்புல வந்துடும். லாஸ்ட்டில் 5 வந்து எழுதிருக்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, அப்போனா சிஎல்லேருந்து ஒரு கவுண்ட் வேல்யூ என்னவாயிரும்னா கம்மியாயிரும். இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வரணும். ஓகே, அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது 1 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 1 அப்படியே எழுதிக்கிட்டாங்க. அப்புறம் 3ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது 2 தான் ஸ்மாலஸ்ட். அப்புறம் 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் எழுதிட்டாங்க. அப்புறம் 3ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ 3 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 3 எழுதிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 5 அப்படி எழுதியாச்சு. ஓகேவா? அப்படின்னா செகண்டாக நடந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிட்டு, அப்படின்னா சிஎல்லேருந்து ஒரு கவுண்ட் வேல்யூ கம்மியாகும். ஸோ அப்புறம் 2 கவுண்ட் வேல்யூ சிஎல்லேருந்து கம்மியாயிரும். சரிங்களா? ஸோ 4 and 3 கம்மியாயிட்டு, இப்போ 2 1 2 கவுண்ட் வேல்யூ இருக்குது. அப்புறம் 2 ப்ராசஸ் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போது 1 and 2 கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 1 தான் ஸ்மாலஸ்ட், 1 எழுதியாச்சு. இப்போ 2 and 3 கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 2 தான் ஸ்மாலஸ்ட், 2 எழுதியாச்சு. இப்போ 3 and 5 கம்பேர் பண்ணுவாங்க. 3 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 3 எழுதிட்டாங்க. ஸோ 5 கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 5 வந்து லாஸ்ட் வேல்யூ. ஸோ அது லாஸ்ட்டாக எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்னவாகும், இந்த தேர்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, அப்போனா சிஎல் கவுண்ட் வேல்யூலேருந்து என்னவாகும், ஒரு இது கம்மியாகும். ஓகேவா? ஸோ அடுத்தாப்புல செக் அவுட் பண்ணும். 1 and 2 செக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி என்ன பண்ணிடும், அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அப்புறம் சிஎலும் என்னவாயிரும், கவுண்ட் வேல்யூ சிஎலும் 0க்கு வந்துடும். சிஹெச் உள்ள இன்புட் டேட்டாவையும் ஃபுல்லாக 4 இன்புட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், 0க்கு கொண்டு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ 0க்கு கொண்டு வரும். இதுதான் வந்து ஆக்சுவலாக ப்ராசஸ். இப்படி தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டான அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வரும். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமை கிட்டில் வந்து டைப் பண்ணி அதுக்கான அவுட்புட் என்ன கிடைக்கி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் வந்து கிட்டில் அப்லோட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுப்போம், A டாட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் அட்ரஸ் கேட்கும் 1000. ஸோ அதே மாதிரி நிமோனிக்ஸ் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மூவ் எஸ்ஐ 8500. 8500 கவுண்ட் வேல்யூ கொடுப்போம். அந்த கவுண்ட் வேல்யூ எஸ்ஐக்கு மூவ் ஆகும். ஸோ ஆல்ரெடி ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, மூவ்
சிஎலுக்கு அந்த கவுண்ட் வேல்யூ மூவ் பண்ணணும். ஸோ சிஎல் கமா ஸ்கொயர் பிரைஸ் ஆஃப் எஸ்ஐ. ஓகே, ஸோ என்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் சிஎல். ஸோ சிஎல் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம 4 இன்புட் கொடுத்துருப்போம். இந்த 4 இன்புட் என்னவாகும்னா 4 டைம்ஸ் வந்து கம்பேரிசன் நடந்துகிட்டே இருக்கும். 4 டைம்ஸ் கம்பேரிசன் நடக்க கவுண்ட் வேல்யூ என்னவாயிட்டே இருக்கும்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டிக்ரிமெண்ட் சிஎல் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் எஸ்ஐ கமா 8500 கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் மீன்ஸ் அதே மாதிரி கவுண்ட் வேல்யூ வந்து எஸ்ஐக்கு மூவ் ஆகும். எஸ்ஐலேருந்து சிஹெச் அப்படிங்கிற இன்னொரு ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். அந்த சிஹெச் அப்படிங்கிற ரிஜிஸ்டரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் கொடுப்போம். ஸோ மூவ் சிஹெச் கமா ஸ்கொயர் ப்ரைஸ் ஆஃப் எஸ்ஐ என்டர். ஸோ டிக்ரிமெண்ட் சிஹெச். ஸோ சிஹெச்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவும் என்னவாகும் அப்படின்னு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ சிஹெச்லேருந்து டிக்ரிமெண்ட் ஆக ஆக எஸ்ஐயில் வந்து என்னவாகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேட்டா வந்து என்னவாகும் அப்படின்னா ஸோ இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ பிகாஸ் சிஹெச்லேருந்து ஒரு டேட்டா வந்து வெளியில் வர்றதுனால அங்கே டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ வெளியில் வர்றது அந்த டேட்டா வந்து எஸ்ஐக்கு ரீச் ஆகிறதுனால இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. ஓகேவா? ஸோ கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எஸ்ஐயில் இருக்கிற டேட்டா வந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா ஏஎல் அப்படிங்கிற ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஏஎல் எஸ்ஐயில் வந்து இருந்த டேட்டா ஏஎலுக்கு மூவ் ஆகிட்டு இப்போது இன்னொரு டேட்டா எடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு 2 வேல்யூ வேணும், அதனால் கம்பேர். ஓகேவா? ஸோ 2 வேல்யூ வேணும், அதனால் 2 டேட்டா எடுக்காங்க. ஸோ கம்பேர் கொடுத்து இப்போ ஏஎல்ல இருக்கிற டேட்டாவையும் எஸ்ஐயில் இருக்கிற டேட்டாவையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ கம்பேர் பண்ணும்போது கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்குது, செகண்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது, செகண்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கேரி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஜம்ப் கேரி. ஸோ லூப் அப்படி வந்து கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா லூப் 3 வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். லூப் 3ல என்ன கண்டிஷன் இருக்குன்னா டிக்ரிமெண்ட் சிஹெச். தட் மீன்ஸ் அடுத்த டேட்டா சிஹெச்சில் இருக்கிற அடுத்த டேட்டா வந்து எடுத்து அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும். ஓகேவா? ஸோ லூப் 3யோட அட்ரஸ் வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ லூப் 3யோட அட்ரஸ் 1001D கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச் எதுக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஏஎல்ல இருக்கிறது வந்து என்ன அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஏஎல்லேருந்து எஸ்ஐக்கு போகும், எஸ்ஐலேருந்து ஏஎலுக்கு போகும் டேட்டா. ஸோ அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் ஏஎல் கமா எஸ்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அகெயின் எக்ஸ்சேஞ்ச் ஏஎல் கமா எஸ்ஐ -1. ஓகேவா? ஸோ எஸ்ஐ -1 எதுக்கு கொடுக்காங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம கம்பேர் பண்ண டேட்டாவை வந்து இப்போ வந்து ஏஎலுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்களே அந்த டேட்டா எஸ்ஐயில் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக கம்பேர் பண்ண டேட்டா வந்து எஸ்ஐ -1ல் இருக்கும். அதனால் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் சிஹெச். ஓகேவா? ஸோ சிஹெச் டிக்ரிமெண்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஜம்ப் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து சிஹெச்சில் வந்து டேட்டா வந்து இருந்துச்சு அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 லூப் 2 வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா? லூப் 2வோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதே இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் சிஎல் கொடுத்து அதே மாதிரி சிஎல் வந்து சிஎல் டிக்ரிமெண்ட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன வரும் அப்படின்னா சிஎல்ல வந்து வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ லூப் 1 வந்து கண்டினியூ ஆகும். நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போது ஒருவேளை வந்து 0வாக இருந்துச்சு சிஎல் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும்போது சிஎல் வந்து என்னவாக இருக்குன்னா 0வாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஜம்ப் நாட் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் சிஎல்ல வந்து அடுத்த கவுண்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா லூப் 1 வந்து என்னவாகணும் ரிப்பீட் ஆகணும். ஸோ லூப் 1ஓட அட்ரஸ் வந்து என்னன்னு சொல்லி அதை டைப் பண்ணுங்கள். கொடுத்து என்டர். ஸோ ஃபைனலாக ஹால்ட் என்டர். ஓகேவா? ஸோ டபுள் என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எஸ்பி கொடுத்து 8500ல் நம்ம இன்புட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். 8500ல் நம்ம வந்து கவுண்ட் வேல்யூ கொடுக்கணும். நான் 04 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகேவா? 01 05 04 03. ஓகே, ஸோ இன்புட் கொடுத்தாச்சு. என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து கோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க.
ஸோ கோ கொடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுக்கணும், அப்போ தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் பார்க்கணும். நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே இன்புட் கொடுத்தோமோ, எந்த அட்ரஸில் இன்புட் கொடுத்தோமோ அந்த அட்ரஸ் டைப் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கணும். சரிங்களா? ஸோ SB 8500 கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. கவுண்ட் வேல்யூ வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்புட் 01 03 04 05. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சர்ட்டிங்கில் நம்ம அசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். அதே இது இப்போ டிசெண்டிங் ஆர்டர் சார்ட்டிங்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எய்ம் டு ரைட் அ அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டு சார்ட் அ கிவன் அரே இன் டிசெண்டிங் ஆர்டர். Okay, so algorithm for descending order, load the array count in 2 register, get the first 2 number. Okay, same procedure தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம ascending orderக்கு என்ன பார்த்தோமோ அதே algorithm தான் இங்கே வரும். Okay, so load the array count in 2 register C1 and C2, get the first 2 number and compare the number, exchange if necessary, arranged in descending order. So decrement C2 ல input கொடுப்போம். ஸோ input வந்து என்ன ஆகணும்? decrement ஆகணும். Get the third number from the array and repeat the process until the C2 is 0. So என்ன பண்ணணும்? C2 0 வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் டிக்ரிமெண்ட் C1, அப்புறம் கவுண்ட் வேல்யூ வந்து C1 ஆகும். கவுண்ட் வேல்யூ வந்து என்ன ஆகும்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி until C1 வந்து 0 ஆகிற வரைக்கும் கவுண்ட் வேல்யூ என்னவாயிட்டே இருக்குன்னா கவுண்ட் வேல்யூ வந்து என்னவாயிட்டே இருக்குன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நவ் we are going to see the program for descending order. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம், அதே ப்ரோக்ராம் தான் எங்கேயும் வரும். மூவ் SI, 8500. ஸோ 8500ல கவுண்ட் வேல்யூ கொடுக்கணும். அந்த கவுண்ட் வேல்யூ SIக்கு போகுது. ஸோ SIலேருந்து எங்கே போகுது? CL அப்படிங்கிற கவுண்ட் ரெஜிஸ்டருக்கு போகுது. ஸோ டிக்ரிமெண்ட் CL. ஸோ CLல இருக்கிற கவுண்ட் வேல்யூ என்னவாயிட்டே இருக்கும்? டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி மூவ் SI, லூப் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? மூவ் SI, 8500. ஸோ 8500 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் அதே மாதிரி கவுண்ட் வேல்யூ கொடுப்பாங்க. 8501லேருந்து இன்புட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இன்புட் எல்லாமே SIக்கு போகும். SIலேருந்து எங்கே வருது அப்படின்னா CHக்கு மூவ் ஆகுது. ஸோ டிக்ரிமெண்ட் CH, அதாவது டேட்டா CHல தான் இருக்குது. ஒவ்வொரு டேட்டாவை வெளியில் எடுக்க CH வந்து என்னவாயிட்டே இருக்கும்? டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா 2135 அப்படின்னு சொல்லி நான் இன்புட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்புட் வந்து என்னது 2, அதை வந்து வெளியில் எடுக்காங்க CHலேருந்து. அப்புறம் CH என்னவாகும்? டிக்ரிமெண்ட் ஆகும். வெளியில் இருக்கிற அந்த இன்புட் வந்து SIக்கு போகும். ஓகேவா? ஸோ SIலேருந்து எங்கே போகுது? ALக்கு போகுது. லூப் 2ல மூவ் AL, SI. ஸோ SIல இருக்கிற அந்த டேட்டா ALக்கு போகுது. அகெயின் SI வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது பிகாஸ் நெக்ஸ்ட் டேட்டாவை எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 டேட்டா இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். ஃபஸ்ட் டேட்டா 2 எடுத்தாச்சு, செகண்ட் டேட்டா 1 எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். AL, SI அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து ஜம்ப் நாட் கேரி வந்து என்னவாகாதுன்னா கிரியேட் ஆகாது. அசெண்டிங் ஆர்டரில் கேரி வந்து ஜென்ரேட் ஆகும். டிசெண்டிங் ஆர்டரில் கேரி வந்து ஜென்ரேட் ஆகாது. இது ஒன்று தான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஜம்ப் நாட் கேரி ஜென்ரேட்டர். ஸோ லூப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல லூப் 3யோட அட்ரஸை வந்து இங்கே போடணும். ஓகேவா? ஸோ லூப் 3யோட அட்ரஸ் வந்து 101D அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து போடணும். ஸோ லூப் 3 அப்படிங்கிறனால 101Dன்னு கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்னவாகணும்? அட்ரஸ் வரும். அப்புறம் இந்த இடத்துல வரும்போது, ஸோ இந்த லைன் வரும்போது இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அந்த அட்ரஸை தான் லூப் 3க்கு பதிலாக போடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நாட் கேரி ஜென்ரேட் அப்படின்னா லூப் 3ல இருக்கிற நிமோனிக்ஸ் வந்து என்னவாகணும்? எக்ஸிக்யூட் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 டேட்டா எடுத்தோம், 2 and 1ன்னு எடுத்தோம். அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2 தான் பிக்கஸ்ட். ஸோ 2 வந்து அப்படியே இருக்கும். 1 வந்து என்னவாகும் அப்படின்னா அடுத்த நம்பர் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ அடுத்த நம்பருக்கு என்ன பண்ணணும்? CHலேருந்து அடுத்த நம்பர் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ CHலேருந்து அடுத்த நம்பர் என்னது? 3. ஸோ 3 கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், நாட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா CHல நம்ம வந்து 4 இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ 4 இன்புட்டும் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ 0 அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ CHல டேட்டா இருக்குது, அப்புறம் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி லூப் 2ல இருக்கிற நிமோனிக்ஸ் வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் இப்போ வந்து 2 and 1 கம்பேர் பண்ணும்போது 2 தான் பிக்கஸ்ட். ஸோ 2 இருக்கும். 1 வந்து என்ன பண்ணுவோம்? அடுத்த டேட்டா கூட கம்பேர் பண்ண போகிறாங்க. அப்புறம் டிக்ரிமெண்ட் CHன்னு கொடுத்து அடுத்த டேட்டாவை வெளியில் எடுப்பாங்க. ஸோ லூப் 2ல இருக்கிற கண்டிஷன்ஸ், லூப் 2ல இருக்கிற நிமோனிக்ஸ் வந்து என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா மறுபடியும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும்.
அப்போனா அடுத்தது என்னவாகும், நெக்ஸ்ட் டேட்டா எடுப்போம், அந்த நெக்ஸ்ட் டேட்டா எஸ்ஐக்கு போகும், எஸ்ஐலேருந்து ஏஎல். ஸோ அப்புறம் இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ, அப்புறம் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிக்ரிமெண்ட் சிஎல் அப்படிங்கிறது எதுக்காண்டி கொடுக்காங்க அப்படின்னா, இப்போ கவுண்ட் வேல்யூ பொறுத்து என்னவாகும், 4 கவுண்ட் வேல்யூனா 4 டைம்ஸ் வந்து என்னவாகிட்டே இருக்குன்னா ப்ராசஸ் நடந்திருக்கும். அதாவது டிசைனிங் ஆர்டருக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போனா கவுண்ட் வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். டிக்ரிமெண்ட் ஆகும்போது சிஎல் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு டைமில் ஒரு எண்டில் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ப்ரோக்ராம் மறுபடியும் லூப் 1ல இருந்து இப்படி கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் டிசைனிங் ஆர்டர். ஸோ இதுக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கேன் எப்படி வந்து அரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், சிஎல் அப்படிங்கிறது கவுண்ட் வேல்யூ. ஓகேவா? 4 3 2 1 அப்படிங்கிறது கவுண்ட் வேல்யூ. சிஹெச்சில் தான் இன்புட் கொடுத்துருக்கேன். 2 2 1 3 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது 2 தான் பிக்கஸ்ட். ஸோ 2 மேலே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1 வந்து அப்படி இருக்கும். ஸோ இப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது 3 பிக்கஸ்ட், அப்புறம் 3 வந்து இங்கே வந்துடும். 1 செகண்ட். ஓகேவா? ஸோ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது 3 பிக்கஸ்ட். ஸோ 3 மேலே வந்துடும். 1 வந்து என்னவாகும், 3 இருக்கிற பேஸுக்கு 1 வந்துடும். அப்போனா 1ஐயும் 5ஐயும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது 5 தான் பிக்கஸ்ட். ஸோ 5 வந்து மேலே வந்துடும், 1 வந்து கீழே வந்துடும். ஓகே. ஸோ அகெயின் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சோன்னா கவுண்ட் வேல்யூ 1 வந்து கவுண்ட் வேல்யூவில் 4 கவுண்ட் வேல்யூவில் ஒரு இது கம்மியாயிடும். ஸோ அப்படின்னா மிச்சம் 3 கவுண்ட் வேல்யூ இருக்கும். திரும்பவும் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். டிசைனிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் 2வையும் 3ஐயும் கம்பேர் பண்ணுவாங்க. 3 தான் பிக்கஸ்ட். ஸோ 3 மேலே எழுதிடுவாங்க. மறுபடியும் 2வையும் 5ஐயும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா 2வையும் 3ஐயும் கம்பேர் பண்ணி 3 தான் பிக்கஸ்ட்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்தப்போ 2 தான் இருக்குது. 2வும் அடுத்த டேட்டாவும் தான் இருக்குது. ஸோ 2வையும் 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது 5 தான் பிக்கஸ்ட். ஸோ 5 எழுதியாச்சு. அதுக்கப்புறமா 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது 2 தான் பிக்கஸ்ட். அப்புறம் 2 எழுதி அதுக்கப்புறமா கீழே 1 எழுதிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா செகண்ட் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. கவுண்ட் வேல்யூலேருந்து ஒரு இது கம்மியாயிரும். அடுத்த கவுண்ட் வேல்யூ என்னவாயிரும், கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ இப்போது அதே மாதிரி திரும்ப அரேஞ்ச் பண்ணுறாங்க. 3ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது 5 தான் பெருசு. ஸோ 5 வந்து முதல் எழுதிட்டாங்க. 3ஐ அடுத்தாப்பில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 எப்படி அடுத்தாப்பில் எழுதினாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். 3ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது 5 பெருசு. ஸோ 5 பிக்கஸ்ட் நம்பர். 5 மேலே எழுதியாச்சு. அகெயின் 3ஐயும் 2வையும் கம்பேர் பண்ணும்போது 3 தான் பிக்கஸ்ட். அப்போனா என்ன வரும், 3 5க்கு அடுத்தாப்பில் 3 வந்துடும். அகெயின் 2வையும் 1ஐயும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஸோ 2 தான் பிக்கஸ்ட். 2 எழுதியாச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் 1 வரும். ஸோ லாஸ்ட்டில் 1 எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்னா சிஎல் கவுண்ட் வேல்யூலேருந்து ஒரு இது கம்மியாயிடும். ஸோ இன்னும் ஒரு ப்ராசஸ் ஃபைனலாக இன்னொரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து சிஹெச்சில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக என்னவாயிரும்னா 0 ஆயிரும். சிஎல்ல இருக்கிற கவுண்ட் வேல்யூ 0 ஆகி ப்ராசஸை எண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டில் டைப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் டிசைனிங் ஆர்டர் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரோக்ராமில் கிட்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு A டாட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் அட்ரஸ் கேட்கும். ஸோ 1000 கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. மூவ் SI, 8500. ஓகேவா? ஸோ 8500 கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கவுண்ட் வேல்யூவை SIக்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ டபுள் என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் CL, ஸ்கொயர் ப்ரைஸ் ஆஃப் SI. ஓகேவா? ஸோ இந்த SIயில் ஸ்டோர் ஆகிருக்கிற கவுண்ட் வேல்யூ CLக்கு மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி டபுள் என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ டிக்ரிமெண்ட் CL. ஸோ டிக்ரிமெண்ட் CL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து கவுண்ட் வேல்யூ கொடுக்கும். அப்படி தானே? ஸோ கவுண்ட் இப்போ நான் 4 இன்புட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 4 கவுண்ட் வேல்யூ நான் கொடுப்பேன் CLல. ஸோ அப்போனா நான் ஒவ்வொரு தடவை அந்த 4 இன்புட்டும் என்னவாகும் அப்படின்னா கம்பேர் ஆகும். ஒவ்வொன்றுத்துக்கூடையும் வந்து என்னவாகும்னா கம்பேர் ஆகும். ஸோ அப்படி கம்பேர் ஆகும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி கம்பேரிசன் ப்ராசஸ் வந்து 4 டைம் நடக்கும். ஒவ்வொரு டைம் நடந்து முடிக்கும் போது சிஎல்லோட கவுண்ட் வேல்யூ என்னவாயிட்டே இருக்குன்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே டிக்ரிமெண்ட் CL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் SI, 8500. ஸோ கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 8500 கவுண்ட் வேல்யூ கொடுப்போம். ஸோ SIக்கு மூவ் ஆகும். இப்போ SIலேருந்து CHக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ CHல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ மூவ் CH, ஸ்கொயர் ப்ரைஸ் ஆஃப் SI கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமா டிக்ரிமெண்ட் சிஏ. இப்போ சிஹெச் வந்து என்னவாகும்னா டிக்ரிமெண்ட் ஆகும். பிகாஸ் சிஹெச்சில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எத்தனை இன்புட் கொடுக்க போகிறேன்? 4 இன்புட் கொடுக்குறேன். ஸோ 4 1 5 3 அப்படின்னு சொல்லி நான் இன்புட் கொடுக்குறேன். ஸோ அப்போனா ஃபஸ்ட் இன்புட்டை வெளியில் எடுக்கும், அதே மாதிரி செகண்ட் இன்புட்டை வெளியில் எடுக்கும். அப்படின்னா ஒவ்வொரு இன்புட்டும் வெளியில் எடுக்க சிஹெச் வந்து என்னவாகிட்டே இருக்கும்? டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிக்ரிமெண்ட் சிஹெச். ஸோ இப்போ வந்து எடுத்த டேட்டா எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா எஸ்ஐக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படின்னா இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ. ஸோ கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ஏஎல் கமா ஸ்கொயர் ப்ரைஸ் ஆஃப் எஸ்ஐ. எஸ்ஐக்கு மூவ் ஆன அந்த டேட்டாவை இப்போ ஏஎலுக்கு மூவ் பண்ணுறாங்க. அகெயின் இன்க்ரிமெண்ட் சிஎல். பிகாஸ் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு 2 டேட்டா வேணும். திரும்ப எஸ்ஐ வந்து சிஹெச்லேருந்து எஸ்ஐக்கு அடுத்த டேட்டா வந்து வருது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் 2 டேட்டா. தட் மீன்ஸ் ஏஎல்ல இருக்கிற டேட்டாவையும் எஸ்ஐயில் இருக்கிற டேட்டாவையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன வரும் அப்படின்னா, இப்போ வந்து ஜம்ப் நாட் கேரி. ஸோ கேரி வந்து கிரியேட் ஆகலை அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். ஸோ அது வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ ஜம்ப் நாட் ஈக்குவல் டு கேரி. ஸோ கேரி வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா ஸோ நாட் கேரி வந்து ஜென்ரேட் ஆகலைன்னா நமக்கு கிடைச்சது வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போனா இப்போ வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன், 1001D அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் இது வந்து லூப் 3ல உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவாகும் அப்படின்னா திரும்ப வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ லூப் 3ல வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்த டேட்டா டிக்ரிமெண்ட் சிஹெச். ஸோ டிக்ரிமெண்ட் சிஹெச் அப்படின்னா சிஹெச்சில் இருக்கிற 3rd டேட்டாவை எடுத்து அதை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ் வந்து என்னவாகிட்டே இருக்குன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏஎல் கமா ஸ்கொயர் பேஸ் ஆஃப் எஸ்ஐ. ஸோ கம்பேர் பண்ண அந்த டேட்டா இது லார்ஜஸ்ட் டேட்டாவோ அந்த டேட்டா வந்து ஏஎலுக்கு போயிருக்கும். ஸோ திரும்ப அடுத்த டேட்டா கூட கம்பேர் ஆகிருக்கும்ல. அப்போனா ப்ரீவியஸாக இருக்கிற அந்த இன்புட்டை எங்கே பண்ணிடுவாங்க, அவுட்புட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த இதுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ ஏஎல் கமா எஸ்ஐ -1 கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தாப்பில் டிக்ரிமெண்ட் சிஹெச் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிக்ரிமெண்ட் சிஹெச் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்புறம் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு, சிஹெச்சில் வந்து டேட்டா இருந்துச்சு அப்படின்னா லூப் 2 வந்து கண்டினியூ ஆகும். சரி, நான் ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதே மாதிரி ஓகேவா? ஸோ அப்புறம் லூப் 2ஓட அட்ரஸ் என்னன்னு சொல்லி அந்த அட்ரஸை போடணும். ஸோ 1001 கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் சிஎல். ஓகே, சிஎல் கொடுத்துட்டு என்டர் மாதிரி jn நாட் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து சிஎல்ல வந்து டிக்ரிமெண்ட் சிஎல்ல இருக்க கவுண்ட் வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0, அதாவது சிஎல்ல வந்து அடுத்த கவுண்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து என்னவாகும்னா லூப் 1 வந்து ப்ராசஸ் ஆகும். அதே இது 0 சிஎல் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ லூப் 1ன்னு வரும். ஸோ லூப் 1ஓட அட்ரஸ் என்ன? 1008. ஸோ 1008ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக ப்ரோக்ராம் ஹால்ட் என்டர் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்புட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ எஸ்பி 8500ல் இன்புட் கொடுக்கணும். ஸோ என்டர் கொடுத்துக்கோங்க. 8500ல் கவுண்ட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. 04ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா கொடுக்க ஆரம்பிப்போம், இன்புட் டேட்டா. ஸோ 04 01 05 03 அப்படின்னு சொல்லி 4 இன்புட் டேட்டா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ப்ரோக்ராமை. ஸோ கோ கொடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் 1000 கொடுத்து என்டர் கொடுத்துங்க. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ அவுட்புட் அதே அட்ரஸ், நம்ம எந்த இன்புட் கொடுத்த அட்ரஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட் செக் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பி 8500. ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா 8500 கவுண்ட் வேல்யூ இருக்கும். 8501 பாருங்கள் 05 04 03 01. ஸோ டிசைனிங் ஆர்டரில் அவுட்புட் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே.